இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. நன்றி என்னும் உணர்வு பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்க வேண்டிய மிக உயரிய பண்பாகும். அதிலும் மற்றவர் நமக்கு செய்த உதவியை மறக்காமல் என்றென்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருப்பதென்பதே மிகப்பெரிய பண்பாகும். பரபரப்பான இன்றைய நிலையில் மனிதனுக்கு எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்வதென்பது கொஞ்சம் கடினமான செயலாகத்தான் இருக்கிறது. நின்று மனதார நினைத்து நன்றி என்று சொல்வதற்கு கூட இங்கு பலருக்கு நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் பெற்றோர்கள், நம் தாத்தா பாட்டி நமக்கு கற்றுக் கொடுத்த பலவற்றை நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறோமா என்று யோசித்து பார்த்தால் பதில் இல்லை என்று தான் தோன்றுகிறது. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர்கள். பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, பிள்ளைகளுக்கு அனைத்தும் பெற்றோரிடமிருந்தே முதலில் கிடைக்கின்றன என்பதை பெற்றோர்கள் முதலில் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது இது சரி, அது தவறு, அப்படி நடந்து கொள், இப்படி நடந்து கொள் என்று வழிகாட்டுதல் இல்லை. நாம் வாழ்ந்து காட்டுவதிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒவ்வொரு செயலிலும் கவனம் கொள்ள வேண்டும். அவர்களுடைய நடத்தையும் வாழ்க்கை முறையும் அழகாக இருந்தால் அதை பின்பற்றுகின்ற குழந்தையின் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். நமக்கு யாரென்றே தெரியாத பலர் நமக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இக்கட்டான சூழலில் கிடைத்த அந்த உதவிக்கு நன்றி என்ற வார்த்தையை சொல்லி சுருக்கிவிடும் அளவிற்கு இறைவன் எந்த ஒரு பிரயச்சித்தத்தையும் இன்றும் படைக்கப்படவில்லை. ஆகையினால் உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு புன்னகையோடு நன்றி மட்டுமல்ல, நீங்கள் செய்த உதவியினால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு ஒரு சின்ன புரிதலை தர வேண்டும். இந்த புரிதல் அவர்களை மகிழ்விக்கும். உங்களை போன்று எண்ணற்றவர்களிற்கு அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி கொடுக்க விரும்புவார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம் பிள்ளைகளுக்கு நாம் தான் உதாரணமாக வாழ வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கை சிறக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பல தருணங்களை நமக்கு காலம் கொடுக்கிறது. அவற்றிற்கும் கூட நாம் நன்றி சொல்லலாம். தொட தயங்கிய நிமிடங்கள், தொட்டுவிட்ட நாளிகைகள், கூண்டுக்குள் சிறைப்பட்ட வேளைகள், விடை தெரிந்து விடுபட்ட காலங்கள், ஓங்கிய கையை கண்டு பயந்த நேரங்கள், மீறுதல் மூலம் வெல்ல துணிந்த தருணங்கள், இப்படியா அப்படியா என குழம்பி வித்த தருணங்கள், எப்படியோ வாழ்க்கையில் இந்த நிலைக்கு வந்து விட்டோம் என்று திரும்பி பார்க்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நாம் கடந்து வந்த மனிதர்களும் நம் மீது அக்கறை கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.